உங்கள் வாழ்க்கையில் கடவுள் ஏன் தாமதிக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். நம்மில் பலர் ஒரே ஒரு கேள்வியை கடவுளிடம் கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாட்களாக ஜெபிக்கிறேன், இன்னும் ஏன் என் பதில் வரவில்லை என்பதாக. வேலைக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், உடல் நலம் குணமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் பதில் தாமதமாகும் போது தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்ற எண்ணம் நம் மனதில் வரலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறவில்லை. பல ஆண்டுகள் கழித்தே ஈசாக்கை பெற்றார். யோசேப்பு கனவு கண்டார். ஆனால் மறுநாளே அரியணையில் அமரவில்லை. அடிமையாக விற்கப்பட்டார். பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தார். ஆனால் தேவன் நிர்ணயித்த நேரம் வந்தபோது எகிப்தின் பிரதான அதிகாரியாக உயர்த்தினார். லாசரு நோய்வாய்ப்பட்ட போது இயேசு உடனே செல்லவில்லை. மனிதர்களின் பார்வையில் அது தாமதம். ஆனால் அந்த தாமதத்தின் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. லாசருவை உயிரோடு எழுப்பி இயேசு தம்முடைய வல்லமையை எல்லோருக்கும் காண்பித்தார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்று ஏதோ ஒரு தாமதமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், தேவன் தாமதிக்கிறார் என்பதற்காக அவர் செயல்படவில்லை என்று அர்த்தமல்ல. அவர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்க முடியாத இடத்தில் உங்களுக்காக கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் பெறப்போகும் ஆசீர்வாதத்திற்காக உங்களை தயார்படுத்துகிறார். எனவே அவசரப்படாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். தேவனை நம்பி காத்திருங்கள். அவர் சரியான நேரத்தில் செய்வது நம்முடைய அவசர நேரத்தை விட மிகவும் சிறந்ததாக இருக்கும். இன்று நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் இதை உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய நினைவூட்டலாக எடுத்துக்கொள்ளுங்கள். மகனே, மகளே, இன்னும் கொஞ்சம் காத்திரு, நான் உன்னை மறக்கவில்லை என்று ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால் மனம் தளராதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் செயல்படுவார். ஜெபம் செய்வோமா? என்னோட கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். காத்திருப்பதால் மனம் தளர்ந்து போயிருக்கும் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையை தாரும். அவர்களின் ஜெபங்களுக்கு உம்முடைய சரியான நேரத்தில் பதில் அளியும். பயத்தை நீக்கி சமாதானத்தையும் விசுவாசத்தையும் கொடும். நீர் எங்களை மறக்கவில்லை என்ற உறுதியை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பதிய செய்யும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும்படியாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.